அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய கதை. அருணுடனான என் உறவின் கதை. அருண் மற்றும் நான் இரு வேறுபட்ட உலகங்களைச் சேர்ந்தவர்கள். எங்கள் எண்ணங்கள், உணர்வுகள், மனநிலைகள் என அனைத்துமே முற்றிலும் வேறுபட்டவை. என் உலகம் எளிமையாகவும் அப்பாவித்தனமாகவும் இருந்தது. ஆனால் அருணின் உலகமோ காதல், உணர்வுகளால் நிறைந்திருந்தது. எங்கள் இருவருக்கும் இடையிலான வேறுபாடு நிலத்திற்கும் வானத்திற்கும் இடையேயான தூரம் போல இருந்தது. என் குடும்பத்தினர் தான் அருணை எனக்கு நிச்சயித்தனர். அவர் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் என் பெற்றோருக்கும் அவரை பிடித்திருந்தது. எங்கள் வீட்டில் இன்றும் பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் தொடர்ந்தன. திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் பேசுவது தவறாக கருதப்பட்டது. என் அம்மா அருணின் புகைப்படத்தை காட்டினார். ஒருமுறை பார்த்துவிட்டு வெட்கத்தில் என் முகத்தை மறைத்து கொண்டேன். அந்த புகைப்படத்தில் அருண் மிகவும் அமைதியாகவும் நேர்மையாகவும் தெரிந்தார். என் மனதைப் போலவே அவரும் இருப்பார் என்று நான் நினைத்தேன். எனக்குள் காதல் பூக்கள் மலரத் தொடங்கின. திருமணத்திற்கு பிறகு அவருடன் காஃபி குடிப்பது, நீண்ட பயணங்களுக்கு செல்வது, அவர் தோளில் சாய்ந்து பேசுவது என என் கற்பனையும் விரிந்தன. நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு அருணின் தங்கையான கலா எங்கள் வீட்டிற்கு வந்தாள். அவள் குறும்புக்காரி. போகும்போது அருணின் மொபைல் எண்ணை கொடுத்துவிட்டு, அண்ணி, அண்ணன் உன்னை பார்த்ததிலிருந்தே தூக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, எப்படியாவது நீ பேசணும்னு கெஞ்சுறாரு, நீங்கள் பேசலனா அவர் மெலிந்துடுவார் என்று வற்புறுத்தினாள். தயக்கத்துடன் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன செய்வேன் என்று கேட்டேன். ஆனால் கலாவோ, அவர் உங்கள் வருங்கால கணவர், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் அவருக்கு கட்டாயம் ஃபோன் பண்ணி பேசணும் என்று வற்புறுத்தினாள். தயங்கியபடியே என் எண்ணை அவளிடம் கொடுத்தேன். அருண் என்னுடன் என்ன பேசுவார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் எனக்காக தவிக்கிறார் என்று தெரிந்தபோது என் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. நான் விரும்பியபடியே என்னை காதலிப்பார் என்றும் நான் நினைத்தேன். இரவில் சுமார் 12 மணி இருக்கும். அருண் எனக்கு அழைத்தார். முதல் முறையாக அவருடைய குரலை நான் கேட்டேன். அது என் காதுகளில் தேனை வார்த்தது. மெதுவாக என் தயக்கம் குறைந்து பேச ஆரம்பித்தேன். எனக்கு ரொமான்ஸ் அதிகம் பேசும் ஆண்களை பிடிக்காது. காதல் என்பது புனிதமான உணர்வு. அதில் உடலுக்கு இடமில்லை என்று நான் நம்பினேன். ஆனால் ஒரு நாள் அருண், நீ என்ன அணிந்திருக்கிறாய் என்று கேட்டார். நானோ இளஞ்சிவப்பு நிற சுடிதார் அணிந்திருப்பதாக சொன்னேன். அவர், நிச்சயமாக அதில் நீ மிகவும் அழகாக இருப்பாய், உன் ஒரு படத்தை எனக்கு அனுப்பு என்றார். தயக்கத்துடன் ஒரு படத்தை எடுத்து நானும் அனுப்பினேன். அதன் பிறகு தினமும் என்னை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார். ஒரு நாள், நீ துப்பட்டா இல்லாமல் எனக்கு பணம் அனுப்ப முடியுமா எனவும் கேட்டார். திருமணத்துக்கு பிறகும் கூட ஒரு கணவனும் மனைவியும் நெருங்க காலம் எடுக்கும். ஆனால் அருணோ திருமணத்திற்கு முன்பே இப்படி இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. மறுத்தேன். இருந்தாலும் உறவு முறிந்துவிடுமோ என்ற பயமும் என் மனதில் இருந்தது. அருண் நகரத்தில் வளர்ந்தவர், நான் கிராமத்தில் வளர்ந்தவள். நகரத்தில் வீடு கட்டியிருப்பதாகவும் திருமணத்திற்கு பிறகு நாங்கள் இருவருமே அங்குதான் இருப்போம் என்றும் சொன்னார். அருணுடன் பேச முடியாமல் போனால் என்னவாகும் என்ற பயத்தில் என் மொபைல் அழைப்புகள் வீடியோ அழைப்புகளாக மாறின. நான் ஒரு நாள் குளித்துவிட்டு வந்தபோது என் தலைமுடி ஈரமாக இருந்தது. அப்போது அருணிடமிருந்து வீடியோ அழைப்பும் வந்தது. நான் எடுக்கவில்லை. இப்போதுதான் குளித்துவிட்டு வந்தேன், பிறகு பேசுகிறேன் என்றேன். ஆனால் அவரோ, இப்போது உன்னை நான் பார்க்க வேண்டும், அழைப்பை எடு என்றார். வெட்கத்துடன் அழைப்பையும் எடுத்தேன். அருண் என்னை தலை முதல் கால் வரை பார்த்தார். நீ இப்போது என் அருகில் இருந்தால் உன் அழகான தலைமுடியில் தொலைந்து போயிருப்பேன். உன்னை அணைத்து என் காதலின் அடையாளங்களை உன் உடலில் விட்டு சென்றிருப்பேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டு என் இதயம் வேகமாக துடித்தது. நான் அதிர்ச்சியில் உறைந்தும் போனேன். அருண் என் கண்ணோட்டத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கிறார் என்பதையும் நான் உணர்ந்தேன். எங்கள் இருவரின் எண்ணங்களுமே இடையிலான இடைவெளி இன்னும் அதிகமாக இருப்பதாக தோன்றியது. அந்த இரவு முதல் முறை ஃபோனில் பேசும்போது அருண் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. நீ அவ்வளவு அழகாக இருக்கிறாய். உன்னை பார்த்தால் என் கண்கள் நிறைவதில்லை. நேற்றிரவு உன் படத்தை பார்த்து நான் என்னவெல்லாம் செய்தேன் என்று உனக்கு தெரிந்தால் வெட்கத்தால் நீ குனிந்து கொள்வாய் என்று சிரித்தார். என் காதுகளில் நுனி வரை சிவந்து போனது. நான் உடனே ஃபோனை படுக்கையில் வைத்துவிட்டு
ஆழமாக சுவாசிக்க ஆரம்பித்தேன். இந்த அருண் என்ன இப்படி பேசுகிறான்? நேற்றிரவு என் படத்தை பார்த்து அவன் என்ன செய்திருப்பான்? இப்படி யோசித்தபோது என் நிலைமையும் மோசமானது. அவர் மீண்டும் மீண்டும் என் பெயரை கூப்பிட்டதால் நடுங்கும் கைகளால் நான் ஃபோனை எடுத்தேன். அருண், தயவுசெய்து இப்படி பேசாதே. எனக்கு இது பிடிக்கவில்லை. நான் இப்போ உன் வருங்கால மனைவி மட்டும்தான், உன் மனைவி இல்லையே என்றேன். என் முகத்தில் வியர்வை முத்துக்கள் மின்னின. அவர் என் எதிரே அமர்ந்து கொண்டு பேசுவது போல எனக்கு தோன்றியது. ஆனால் அடுத்த நொடியே அருணோ, சரி, இப்போது நான் கணவன் இல்லை, ஆனால் இன்னும் 2 வாரத்தில் கணவனாக போகிறேனே. இனி நீ என் மனைவிதான். உன்னை மாதிரி அழகான அன்பான மனைவி கிடைக்கும்போது திருமணத்திற்கு முன்னாடியே அவளோட நான் இணக்கமாக இருக்கணும்னு முடிவு பண்ணினேன். அப்படி இருந்தால் நம்ம முதல் இரவை நாம் கொண்டாடுவோம். நான் உன்னை சமாதானப்படுத்த வேண்டியது இல்லை, நீயே என்னோடு காதல் செய்வாய் என்றும் சொன்னார். அந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தன. என் இதயம் வெளியே வந்துவிடும் போல் வேகமாக துடித்தது. எனக்கு அருண் மீது கோபம் வந்தது. கோபமாக, அருண், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? என்னிடம் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள். எனக்கு உங்களிடம் பேசவே விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து மொபைலை வைத்தேன். அருண் 2 வாரங்களில் என் கணவனாக போகிறவர் என்றாலும், என் உடலின் மீது அவருக்கு மட்டுமே உரிமையுண்டு என்றாலும், நான் என் மனதிற்குள் அவரை ஏற்கனவே கணவனாக ஏற்றுக்கொண்டேன் என்றாலும், என் வளர்ப்பு இந்த மாதிரி திருமணத்திற்கு முன்பே அவரிடம் பேச அனுமதிக்கவில்லை. அப்போது அருணின் எண்ணங்கள் மீது எனக்கு சந்தேகமும் வந்தது. நான் அழ ஆரம்பித்தேன். அருண் ஏற்கனவே வேறு பெண்களுடன் பழகியிருப்பாரோ? அதனால்தான் அவருக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருக்கிறதோ? அவரும் என்னை ஒரு தைரியமான பெண்ணாக மாறச் சொல்கிறாரே என்று எண்ணிய போது என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அப்போது மீண்டும் அருணிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. 2-3 முறை அழைப்பை துண்டித்தேன். ஆனால் மீண்டும் மீண்டும் ஃபோன் அடித்ததால் எடுத்துவிட்டேன். அருணின் கண்களில் தெரிந்த அந்த மயக்கம் எனக்கு பயத்தை கொடுத்தது. என்னை பார்த்ததுமே அவருக்குள் ஒரு விதமான மயக்கமும் ஏற்பட்டது. அருண், கொஞ்ச நேரம் கழித்து பேசலாமா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. தயவு செய்து என் உணர்வுகளை புரிஞ்சுக்கோ. நீங்கள் கோபப்பட்டு இந்த உறவை முறிச்சிடுவீங்கன்னு பயந்து தான் நான் உங்களோட பேச்சை கேட்குறேன். இல்லைனா எனக்கு இதெல்லாம் செய்யவே பிடிக்காது. ஏன் என்னை இப்படி செய்ய வற்புறுத்துறீங்க என்று என் கோபத்தை நான் வெளிப்படுத்தினேன். இதெல்லாம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்து முகத்தை கைகளால் மறைத்து கொண்டு அளவும் ஆரம்பித்தேன். அதே சமயம் என் அறையின் கதவு திறந்தது. என் அக்கா எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தாள். நான் அழுவதை பார்த்து என் அருகில் வந்தாள். கண்ணீரை துடைத்து அவளிடம் பேச ஆரம்பித்தேன். கண்ணீரை மறைக்க முயன்றதை அவள் பார்த்து விட்டாள். என்னாச்சு, அருண் ஏதாவது சொன்னானா என்றும் கேட்டாள். நான் என் மொபைலை அணைத்து வைத்திருந்தேன். அனிதா, நீ என்ன பைத்தியமா? உனக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நல்ல பையனை யாராலையும் கோபப்படுத்த முடியாது. அவர் உன் வருங்கால கணவர். சரி, என்ன சண்டைன்னு சொல்லு. அருண் உன்கிட்ட ஏதாவது சொன்னாலும் அதை புறக்கணிச்சிட்டு நீ உன் கையை நீட்டி நட்பு பாராட்டணும் என்றாள். நானோ கண்ணீரை துடைத்து கொண்டு, எனக்கு அருணை ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்ததிலிருந்தே என் மனசில் அவருக்காக அன்பு பிறந்துச்சு. ஆனால் அவர் என் கூட நல்ல விஷயங்களை பேசலை. அவர் ரொம்ப ரொமான்டிக்கானவர். என் குணம் உனக்கு தெரியும்ல. அருணும் என்னை போலவே இருப்பார்னு நான் நினச்சேன். உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பேசலாமே. நான் வேண்டாம்னு சொல்லியும் ஏன் எனக்கு பிடிக்காத விஷயங்களையே சொல்கிறாரு என்று நான் கேட்டேன். அதை கேட்ட என் அக்கா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு, பார், அருண் நகரத்தில் இருக்கார். இந்த காலத்து இளைஞர்கள் இப்படி தான் இருப்பாங்க. நீ உன் குணத்தை உன் கணவனோட மனசுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அம்மா உனக்காக உன் சீர்வரிசை உன் விருப்பப்படி பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீ வெறுங்கையோட இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு உனக்கு வேண்டியதை எல்லாமே வாங்கியிருக்காங்க. உன் இந்த செயல்களால் அருண் ஏதாவது ஒரு கடுமையான முடிவை எடுத்துட்டா என்ன ஆகும் என்றும் கேட்டாள். அக்காவின் பேச்சை கேட்டு நான் பயந்து விட்டேன். இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாதே, நான் அருண் கிட்ட பேசுகிறேன் என்றேன். என் அக்கா என் தோளில் கை வைத்து, அவன் உன்னுடைய வருங்கால கணவர். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் 2 பேருமே இப்படி தானே பேச போகிறீங்க. இப்போ பேசினா என்ன தப்பு? எது உனக்கு பயத்தை கொடுத்தது? இல்லைனா உனக்கு வேற யாரையாவது பிடிக்குமா என்றும் கேட்டாள். இதை கேட்டு நான் இன்னும் பயந்து விட்டேன். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றேன். நான் அருணுக்கு சில அழைப்புகளையும் குறுஞ்செய்திகளையும் அனுப்பினேன். ஆனால் அவர் கோபமாக இருந்தார். என் மனசில் ஒரு பயம் எழுந்தது. என்னை அவர் விட்டுட்டு போயிடுவாரோ? அவருக்கு உறவுகளுக்கும் பஞ்சம் இல்லை.
என்னை விட அழகான ரொமான்டிக்கான பெண்கள் நிறைய பேர் அவருக்கு கிடைப்பாங்க என்று நான் நினைத்தேன். நான் அவருக்கு செய்தி அனுப்பி மன்னிப்பு கேட்டபோது அவர் சமாதானமானார். அனிதா, நான் உன்னை என் மனைவி என்று ஏற்றுக்கிட்டேன். நான் உன்கிட்ட எதையெல்லாம் செய்ய சொல்கிறேனோ அதையெல்லாம் உன்னை என் மனைவியாக நினச்சி தான் சொல்கிறேன். ஆனால் ஏன் நீ என்னிடமிருந்து ஓடுறன்னு எனக்கு தெரியலை. உன்கிட்ட எனக்கு மட்டுமே உரிமையும் உண்டு. நான் உன்னை என் கண்களால் நிறைந்து பார்க்க விரும்புகிறேன். உன்கிட்ட ரொமான்டிக்கான விஷயங்களை பேசவும் விரும்புகிறேன். நம் நிச்சயதார்த்த காலத்தை ஒரு மயக்க முடியாத நினைவாக மாற்றவும் விரும்புகிறேன். கல்யாணத்துக்கு அப்புறமாக நாம் இந்த நாட்களை தான் நினைச்சு பார்க்க போகிறோம். நீயும் என் கூட எல்லா விஷயங்களையும் பேசணும்னு நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். நான் அருணின் பேச்சுக்கு சம்மதமும் தெரிவித்தேன். எங்கோ ஒரு மூலையில் அவரது பேச்சுக்கள் எனக்கு சரியாக பட்டன. சரி, நீ என்னை இவ்வளவு காயப்படுத்தினதுக்கு நீ ஒரு தொகை செலுத்தணும் என்றார். ஏன், என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். என் இதயம் வேகமாக துடித்தது. அருண் என்னிடம் ஏதேனும் ரொமான்டிக்கான காரியத்தை செய்ய சொல்வார் என்று எனக்கு தெரியும். அருண் வீடியோ அழைப்பில் பேச வேண்டும் என்றார். அவரிடம் வீடியோ அழைப்பில் பேசுவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே பலமுறை அவருடன் வீடியோ அழைப்பில் பேசியிருந்தேன். அவர் சொன்னதால் நான் அவரிடம் வீடியோ அழைப்பில் பேசவும் ஆரம்பித்தேன். அவர் சொன்ன அடுத்த விஷயத்தை கேட்டதுமே நான் சுவாசிக்கவே மறந்துவிட்டேன். அனிதா, உன் துப்பட்டாவை உன் கழுத்திலிருந்து எடுத்து பக்கத்தில் வை. நீ என் வருங்கால மனைவி. என் முன்னாடி இப்படி மறைஞ்சு உட்கார்ந்திருக்காத. என் உணர்வுகளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடு. உன்னை தவிர என் ஒரு நிமிடம் கூட எப்படி போகுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடு என்று சொன்னார். அருணை நான் கோபப்படுத்த விரும்பவில்லை. அதனால் தயங்கியபடியே என் துப்பட்டாவை எடுத்து எதிரில் வைத்தேன். அவர் எவ்வளவு நேரம் என்னை வெறிபிடித்த கண்களால் பார்த்து கொண்டிருந்தார். வெட்கத்தால் என்னால் என் கண்களையே உயர்த்த முடியவில்லை. ஆனால் அவர் அடுத்ததாக சொன்னதை கேட்டதுமே என் இதயம் ஒரு முறை நின்று துடித்தது. அனிதா, உன் குருதாவோட முன் பட்டன்களை திற என்று சொன்னார். என் முகம் உடனே சிவந்தது. எனக்கு கோபமும் வந்தது. அருண் இந்த அளவுக்கு இறங்கி போவார்னு நான் நினைக்கல. இந்த முறை என்னால் என் கோபத்தை கட்டுப்படுத்தவும் முடியவில்லை. கோபமாக, அருண், என்கிட்ட இந்த மாதிரியான அநாகரிகமான விஷயங்களை எல்லாம் செய்யாதே. நம் 2 பேருக்கும் இடையில் ஒரு உறவு எப்படி இருந்தாலும் நாம் இன்னும் சட்டப்பூர்வமான உறவுக்குள் நுழையலை. இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி பேசாதே. நீ இவ்வளவு மோசமானோன்னு எனக்கு தெரியாது என்றேன். என் பேச்சை கேட்டு அருணின் முகம் கடினமாகியது. கோபக்கோடுகள் அவர் முகத்தில் தோன்றின. அனிதா, என் காதலை திட்டிச் சொல்லாதே. என் மனைவி என்ற உரிமையால் உன்னை இவ்வளவு நெருக்கமாக பார்க்க விரும்புகிறேன். என் காதலில் எந்த குறையும் இல்லை. உண்மையான மனசோட நான் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கிட்டேன். அதனால தான் நான் உன்கிட்ட இந்த மாதிரி ரொமான்டிக்கான விஷயங்கள்லாம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அருண் ஃபோனையும் துண்டித்தார். அவர் ரொம்ப கோபமாகிவிட்டார். இப்போது எனக்கு அடுத்ததாக அருண் என்ன செய்வார்னு பயம் வந்தது. ஆனால் நான் ஆச்சரியப்பட்டேன். அருண் கோபப்படவில்லை. அடுத்த நாளே அவரிடமிருந்து மீண்டும் ஃபோனும் வந்தது. அனிதா, நீ உன் மாயையால் என்னை சிறைப்பிடிச்சிட்டாய். உங்ககிட்ட எவ்வளவுதான் கோபப்பட்ட நினைச்சாலும் என்னால் முடியலை என்றும் சொன்னார். அருணின் இந்த பேச்சை கேட்டு நான் சிரித்தேன். என் மனசில் ஒரு அமைதியும் வந்தது. அருண் மிகவும் நல்லவர், என்னை ரொம்ப நேசிக்கிறார் என்று நான் நினைத்தேன். நான் மெல்ல என் குணத்தை மாற்றிக்கொள்ள முயற்சியும் செய்தேன். ஆனால் என்ன செய்வது, ஒருத்தரோட குணம் அவ்வளவு எளிதில் மாறிடாது. கண்மூடி திறப்பதற்குள் இந்த நாட்களும் கடந்து விட்டன. என் திருமணம் நாளும் வந்துவிட்டது. மறுதானி இரவு நான் அருண் அருகில் அமர்ந்து வெட்கப்பட்டேன். அப்போது என் நாத்தனார் ஒரு பாட்டுக்கு நடனமாட ஆரம்பித்தாள். அவள் தன் அண்ணனையும் தன்னுடன் அழைத்து சென்றாள். அருணும் மாப்பிள்ளை என்ற போதிலும் எழுந்து மேடைக்கு சென்று நடனமாட ஆரம்பித்தார். இதை பார்த்தபோது அருண் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவர் மாப்பிள்ளை, அவருக்கு அந்த உணர்வு இருக்கணும். மீண்டும் மீண்டும் பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி என்னை நோக்கி சைகையும் செய்தார். அதுவரை நன்றாக தான் இருந்தது. மக்கள் அதை ரசித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அருண் என் அருகில் வந்து வலுக்கட்டாயமாக என்னை மேடைக்கு அழைத்து சென்றார். அண்ணன் தங்கை இருவருமே என்னை சுற்றி ஆடினர். அருணிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை. எனக்கு முதிர்ச்சியான மிகவும் சீரியஸான ஆண்களை தான் பிடிக்கும். ஆனால் அருண் அப்படி இல்லை. அவர் முகத்தில் எப்போதுமே ஒரு குறும்பு இருந்தது. அவர் எல்லோருக்குமே சிரிச்ச முகத்தோடு பதிலளிப்பார்.
அருணுக்கு கோபமே வராதுன்னு தோணும். மறுநாள் இரவில் நான் 2 மணி நேரம் அருணுடன் பேசிக் கொண்டிருந்தேன். நாளை நம் முதல் இரவு. என் உணர்வுகள் என் நெஞ்சுக்குள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. நீ என் முன்னாடி வந்தவுடன் நான் எப்படி என்னை கட்டுப்படுத்த போறேன்னு தெரியல. நம் முதல் இரவுக்காக நான் நிறைய திட்டமிட்டிருக்கின்றேன். உனக்கு நான் அவ்வளவு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுப்பேன். நீ என்னை விட்டுட்டு போக மாட்டாய் என்று மீண்டும் மீண்டும் சொன்னார். அருணின் எல்லா பேச்சுகளையும் நான் அமைதியாக கேட்டேன். என் மனசில் நாளை நான் என் வீட்டையும் என் பெற்றோர்களையும் விட்டுவிட்டு வரப்போகிறேன். இது அருணுக்கு தெரியலையா? அவர் எங்கிட்ட நான் சந்தோஷமாக இருக்கேன், என் குடும்பத்தினரை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மாறாக அவர் பேசும்போது எல்லாம் எனக்கு அநாகரிகமான பேச்சுதான் தெரிந்தது. சரி, நான் அவருடைய மனைவியாக போகிறேன். ஆனால் மனைவியுடனான உறவு என்பது உடல் ரீதியான மட்டும்தானா என்றும் நான் நினைத்தேன். சரி, அடுத்த நாள் எங்களுக்குள் திருமணம். அருணுடன் நகரத்திற்கு புறப்பட்டேன். மணப்பெண்ணாக நான் ரொம்ப அழகாகவும் இருந்தேன். அருணும் குறைந்து போகவில்லை. நாங்கள் இருவருமே நட்சத்திரங்களைப் போல ஜோடி என்று எல்லோரும் சொன்னார்கள். நான் சந்தோஷமாகவும் இருந்தேன். இன்று என் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கம். ஆனால் ஒரு விசித்திரமான பயமும் என் மனதில் இருந்தது. என் மனதில் கல்யாணத்தோட முதல் இரவில் கணவன் தன் மனைவியை உறவுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது. மாறாக அவளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும் வரை அவளுக்கு நேரம் கொடுக்கணும் என்ற எண்ணங்கள் ஓடின. நான் மணப்பெண்ணாக வீட்டிற்கு வந்தேன். அருண் என் கையை பிடித்தார். அறையை அலங்கரித்ததையும் பார்த்து என் கண்கள் விரிந்து விட்டன. என் இதய துடிப்பு வேகமாகியது. அறையில் எல்லா இடங்களிலும் ரோஜா பூக்கள் இருந்தன. அறையில் மெழுகுவர்த்திகளும் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தன. படுக்கையில் பூக்களால் அனிதா மற்றும் அருண் என்று எழுதப்பட்டிருந்தது. பூக்களின் மனம் என்னை மயக்கியது. அந்த அறைக்குள்ளேயே புகைப்படக்காரர் எங்களை நடிக்கச் சொன்னார். சில சமயம் அருண் என் இடுப்பில் கை வைப்பார், சில சமயம் என் கழுத்தில் கை வைப்பார். அவர் கொடுத்த ரொமான்டிக்கான போஸுகளை பார்த்து எனக்கு வெட்கமாக இருந்தது. நான் அருணிடம், இது என்ன மாதிரி ஃபோட்டோஷூட்? இந்த மாதிரி படங்களை நான் என் பெற்றோர்கிட்ட எப்படி காண்பேன் என்று நான் கேட்டேன். ஒன்றும் ஆகாது, இதெல்லாம் சாதாரணம்தான் என்று சொல்லி அருண் சிரித்தார். நான் மிகவும் கலங்கமடைந்தேன். சிறிது நேரம் கழித்து நாத்தனார் என் அறையில் என்னை விட்டுவிட்டு சென்றார். மணப்பெண்ணாக நான் அந்த அறையில் அமர்ந்தேன். அருணோட வருகைக்காகவும் காத்திருந்தேன். ஒரு மாசமாக அருண் என்கிட்ட பேசிய ரொமான்டிக்கான விஷயங்களும் சொன்ன விஷயங்களும் எனக்கு நினைவில் இருந்தன. அருண் அறைக்குள் வந்தார். காலெடுத்து வச்சு என் அருகில் வந்தார். என் இதய துடிப்பு வேகமாகியது. நான் ஆழமாக சுவாசித்தேன். அருண் வந்து என் எதிரே படுக்கையில் அமர்ந்தார். என் கையை பிடிச்சி தன் உதடுகளை என் கைகளில் வச்சார். என் கையை முத்தமிட்டு, நான் இந்த கைகளை என் கைகளில் பிடிப்பதற்காக நான் எவ்வளவு ஏங்கினேன். உன்னை பார்த்த பிறகு நான் உன் காதலன் ஆகிவிட்டேன். என்னை விட்டு எப்போதும் விலகிச் செல்லாதே. எப்போதும் என்னுடனே இரு. நான் உன்னுடன் என் வாழ்க்கையை முழுவதுமே வாழ விரும்புகிறேன் என்று அருண் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே என் முகத்திரையை உயர்த்தினான். அவருடைய காதலான வார்த்தைகளை என் இதயத்தில் சுமந்து கொண்டு நானும் சிரித்தேன். அவர் கண் இமைக்காமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு தன் கையை நீட்டி என் கன்னத்தை தொட்டார். அவர் தன் உதடுகளை என் நெற்றியில் வைத்து, உன்னை போன்ற அழகான மனைவி கிடைத்தது நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றார். பிறகு தன் பையிலிருந்து ஒரு அழகான மோதிரத்தை எடுத்து என் விரலில் போட்டார். அந்த மோதிரம் மிகவும் அழகாக இருந்தது. நான் வெட்கத்தால் அருணை பார்த்தேன். எழுந்திரு, நீ மிகவும் களைப்பாக இருப்பாய். உன் உடையை மாற்று. பிறகு நாம் நிம்மதியாக அமர்ந்து பேசலாம் என்றார். அது எனக்கும் சரியென தோன்றியது. நான் படுக்கையிலிருந்து இறங்கி என் நகைகளை கலட்ட ஆரம்பித்தேன். அப்போது அருண் என் கையை பிடித்தார். இல்லை, நான் என் கைகளால் இந்த நகைகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன். நீ சும்மா அமர்ந்திரு என்றார். ஆனால் அருண் என் உதடுகளில் விரலை வைத்து, இல்லை, உன் விருப்பங்கள் இப்போது முடிந்துவிட்டன. நீ என் மனைவியாகிவிட்டாய். இப்போது நான் என்ன சொல்லுகிறேனோ அதுதான் நடக்கும் என்றார். நான் அமைதியாகிவிட்டேன். என் கைகளை இறுக்க பிடித்து கொண்டு அமர்ந்தார். அருண் என் நகைகளை கலட்ட ஆரம்பித்தார். அவருடைய விரல்கள் என் கழுத்திலும் கன்னத்திலும் என் உடல் முழுவதும் பரவிய போது என் உடல் நடுங்கியது. மெதுவாக அருணின் கண்களில் இருந்த போதை எனக்கு தெளிவாக தெரிந்தது. அவர் எனக்காக ஒரு சாதாரண ஆடையை கொண்டு வந்திருந்தார். இதை எடுத்துக்கொள், உடையை மாற்று என்றார். இந்த உடையை எடுத்துக்கொண்டு நான் குளியலறைக்கு சென்றேன். அப்போது அவர், எங்கே போகிறாய்?
இங்கேயே மாற்றிக்கொள் என்றார். அவர் குறும்புத்தனமாக சிரித்தார். நான் தலையை ஆட்டி இல்லை, எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றேன். அடுத்த நொடியே அருண் என் கையிலிருந்து அந்த உடையை எடுத்து சோபாவில் தூக்கி எறிந்தார். என் இடுப்பை இறுக்கி என்னை தன்னுடன் சேர்த்தும் கொண்டார். நான் இதற்கெல்லாம் தயாராக இல்லை. வீட்டை விட்டு வந்த சோகம் என் மனதில் இன்னும் இருந்தது. என் பெற்றோர்கள் நினைவுக்கு வந்தனர். இதற்கு முன்பு நான் அவர்களை விட்டு இவ்வளவு தூரம் சென்றது இல்லை. நான் அருணிடம் மெதுவாக, அருண், தயவு செய்து எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் என்றேன். ஆனால் அவரோ, இன்னும் எவ்வளவு நேரம்? நம் நிச்சயதார்த்தம் முடிந்து 1 மாதம் ஆகிவிட்டது. 1 மாதம் என்பது ஒரு குறைவான காலமல்ல. நம் உறவிற்காக உன்னை தயார்படுத்திக்கொள். இன்று நம் முதல் இரவு. நான் உன்னை அடைய விரும்புகிறேன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்றும் சொன்னார். அதன் பிறகு அருண் தன் எல்லைகளை மீற ஆரம்பித்தார். நான் அவரை மறுத்து கொண்டே இருந்தேன். ஆனால் அருண் அவர் விருப்பங்களை மட்டுமே சொன்னார். என்னை பற்றி எதுவுமே யோசிக்கவில்லை. தொலைபேசியில் கூட என் உடலை அடைவது மட்டும்தான் உரையாடலின் தலைப்பாகவே இருந்தது. இப்போதும் அவர் என்னை தள்ளி தன் அருகில் வந்தார். அவர் உடலின் வெப்பத்தை என் உடல் உணர்ந்தேன். அவருடைய வெப்பமான மூச்சு என் முகத்தில் பட்டது. இப்போது நான் என்ன செய்ய முடியும்? நான் அமைதியாக என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். இரவு முழுவதும் அருண் தன் காதலை என் மீது பொழிந்தார். என் உடல் முழுவதும் வலித்தது. இரவு முழுவதுமே நான் தூங்கவில்லை. ஆனால் அருண் என்னை தன் கைகளில் அணைத்து கொண்டு ஆழமாக தூங்கினார். அவர் கைகளிலிருந்து வெளியே வந்து நான் தண்ணீர் குடிக்க விரும்பினேன். ஆனால் அவர் என்னை மேலும் இழுத்து கொண்டார். அவருடைய பிடியிலிருந்து வெளியே வருவது எனக்கு எளிதாக இல்லை. இப்படியே அந்த இரவும் முடிந்தது. அடுத்த நாள் காலையில் என் கண்களில் கண்ணீர் இருந்தது. என் அழுகை சத்தம் கேட்டு அவர் எழுந்தார். என்ன ஆச்சு அனிதா, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். நானோ என் கண்களில் வந்த கண்ணீரை துடைத்து, இல்லை, எனக்கு என் அம்மா அப்பாவோட நினைவு வருது என்று சொன்னேன். அடுத்த நொடியே அருண் சிரித்தார். இவ்வளவுதானா? இவ்வளவு சின்ன விஷயத்துக்காக அழுகிறாயா? 22 வருஷங்கள் உன் பெற்றோருடன் வாழ்ந்தாய். இன்று நம் வாழ்க்கையோடு முதல் காலை. ஆனால் நீ அழுகிறாய். சரி, இன்னைக்கு நான் உன்னை உன் பெற்றோர்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன் என்று சொன்னார். திருமணத்திற்கு பிறகு சில நாட்களுக்கு விருந்துகள் தொடர்ந்தன. பகல் முழுவதும் எல்லோருடனும் செலவிட்டேன். இரவில் அருண் என்னை தனியாக விடுவது இல்லை. நான் அவரை மறுத்தாலும் இன்னும் எவ்வளவு காலம் பொறுமையாக இருக்கிறது? நான் என்னை கட்டுப்படுத்த முடியலை என்று சொல்வார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர் என்னை பிடித்து ரொமான்டிக்கான விஷயங்களை பேச ஆரம்பித்தார். அவருடைய கை என் உடல் முழுவதும் சுற்ற ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் நான் இதையெல்லாம் பொறுத்து கொண்டேன். ஆனால் மெதுவாக எனக்கு அருண் மீது கோபம் வர ஆரம்பித்தது. அருண் என்னை தொடுவதே எனக்கு பிடிக்கவில்லை. அருண் வீட்டிற்கு வருவதற்கு முன் நான் தூங்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்வேன். அடிக்கடி என் இரவுகள் அழுது கொண்டே கழிந்தன. நான் விரும்பிய வாழ்க்கை துணை அருண் இல்லை. அவருக்கு என் உடல் மட்டும்தான் பிடித்திருந்தது. அவர் என் உடலை மட்டும்தான் விரும்பினார். அது எந்த ஆணுக்கு தான் பிடிக்காது? உடல் என்பது என்ன? பணத்தை கொடுத்தும் கூட அதை சில காலம் வாங்க முடியும். ஆனால் காதல் என்பது அதையும் விட பெரிய உணர்வு. அன்றைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அழுதேன். கடிகாரத்தை பார்த்தபோது மாலை 5 மணி ஆனது. அருண் வரும் நேரம். நான் சமையலறைக்கு சென்று வேலை செய்ய ஆரம்பித்தேன். அருண் அன்று பாயாசம் செய்ய சொல்லியிருந்தார். நான் அதை செய்து கொண்டிருந்த போது அவரும் வந்தார். வந்தவுடன் என்னை சீண்டவும் ஆரம்பித்தார். நான் வாடிய முகத்துடன், நான் சமையலறையில் இருக்கின்றேன் என்றேன். அவர் சட்டையின் டையை தளர்த்தியவாறு என்னை தன் கழுத்துடன் சேர்த்து என்னை முகர்ந்தார். நான் உன்னை ரொம்ப நினைத்தேன். உனக்கு நான் எவ்வளவு முறை அழைத்தேன். ஆனால் நீ அழைப்பை எடுக்கவே இல்லையே. இன்னைக்கு நீ சிவப்பு நிற சுடிதாரை அணிந்து தயாராக இருக்கணும்னு சொல்லதான் நான் அழைத்தேன். நாம் வெளியில் இரவு உணவை சாப்பிடப் போவோம். பிறகு வீட்டுக்கு வந்தவுடன் ஒரு முறை கூட இந்த இரவை கொண்டாடுவோம் என்றார். அருணின் இந்த பேச்சுகள் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் குழப்பத்திலே இருந்தேன். அருண் மீது எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது. நான் அவரை என்னிடமிருந்து தள்ளிவிட்டேன். நிறுத்துங்கள் அருண், நான் ஒரு மனித பெண், இயந்திரம் இல்லை. நான் உங்கள் மனைவி, பணத்துக்கு வாங்கப்பட்ட பெண் இல்லை. உங்களோடு உறவு கொள்வதற்காக நான் இல்லை. எனக்கு உணர்வுகளும் ஆசைகளும் இல்லையா என்ன? நான் உங்களை முதல் முறையாக பார்த்தபோது நீங்கள் ஒரு முதிர்ச்சியான, சிந்தனையுள்ள, நேர்மையான மனிதர்னு நான் நினைத்தேன். என்னைப் போலவே. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் எப்போதுமே இப்படி அசிங்கமான விஷயங்களையே பேசுகிறீங்க. என்னை படுக்கைக்கு இழுக்கவே நினைக்கிறீங்க. என்னால் இதை எவ்வளவு காலம்தான் பொறுத்து கொள்ள முடியும்? எனக்கு எந்த உணர்வும் இல்லையா?
நான் என்ன விரும்புகிறேன் என்று நீங்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லையே. உங்களுக்கு என் உடல் மட்டும்தான் பிடிக்கும், நான் இல்லை என்று சொன்னேன். இதை சொல்லி நான் ரொம்ப அழுதேன். அருண் அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு, அனிதா, நீ என்ன பேசுகிற? நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நீ எனக்கு மிகவும் விலை மதிப்பற்றவள் என்றார். நான் இல்லை, நீங்கள் என்னை காதலிக்கல. உங்களுக்கு என் இந்த வெளுத்த தோல் மட்டும்தான் வேணும். நான் அசிங்கமாக இருந்தா நீங்கள் அப்போதும் கூட என்னை இவ்வளவு காதலிப்பீங்களா என்று கேட்டேன். என் வாயில் வந்ததை எல்லாம் பேசினேன். பிறகு அறைக்கு சென்று அழுதேன். சிறிது நேரம் கழித்து அருண் அறைக்கு வந்தார். மிகவும் அமைதியாக இருந்தார். நடந்து வந்து என் அருகிலும் அமர்ந்தார். அவர் முகத்தில் எப்போதும் இருந்த புன்னகையும் குறும்புத்தனமும் இன்று இல்லை. முதல் முறையாக நான் அவரை மிகவும் சீரியஸாக பார்த்தேன். என் தொடுதல்கள் உனக்கு பிடிக்கலையா? நான் உன்னோடு ரொமான்ஸ் செய்கிறதும் உன்னோட நேரம் செலவிடுவதும் உனக்கு கஷ்டமாக இருக்கிறதா? சரி, நான் உன்னோட அப்படி எதுவும் செய்ய மாட்டேன். இனி உனக்கு எந்த புகாரும் இருக்காது. நாம் ஒரு நல்ல கணவன் மனைவியாக வாழ்வோம் என்று அருண் என்னிடம் பேசினார். நான் அமைதியாக கேட்டேன். சரி, நாம் வெளியே சாப்பிட போவோம். எந்த நிற உடை உனக்கு வேணும் என்று கேட்டார். அவர் வந்து என் கண்ணீரை துடைத்தார். அவர் என் நெற்றியில் முத்தமிட முயற்சி செய்யவில்லை. எப்போதும் அப்படிதான் செய்வார். எனக்கு எந்த நிற உடை ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டார். நான் ஆழமாக சுவாசித்து எனக்கு ஊதா நிறம் ரொம்ப பிடிக்கும் என்றேன். அவர் ஊதா நிறத்தில் ஒரு புடவையை எடுத்து போய் மாற்றிட்டு வா என்றார். அருண் மிகவும் சீரியஸாக இருந்தார். இதற்கு முன்பு நாம் வெளியே செல்லும்போது, அனிதா, இந்த நிறை லிப்ஸ்டிக்கை போடு, எவ்வளவு மேக்கப் போட்டுக்கோ, உன் முடியை இப்படி செய், அல்லது முடியை அவிழ்த்து விடு, அல்லது கொண்டை போடு, துப்பட்டாவை இப்படி வை என்று சொல்வார். ஆனால் இன்று அவர் எதுவுமே சொல்லவில்லை. என் கையை பிடித்து கொண்டு என்னை வெளியே அழைத்து வந்தார். நாங்கள் உணவு சாப்பிட்டோம். கடற்கரைக்கும் சென்றோம். அங்கு அமர்ந்து எவ்வளவு நேரம் நான் அருணுடன் பேசி கொண்டிருந்தேன். அருண் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்பியபடி சில மணி நேரங்களிலேயே அவர் மாறிவிட்டார். அந்த இரவு நாங்கள் தூங்கும்போது அருண் என் அருகில் வரவில்லை. என் முகத்தை நோக்கி என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அனிதா, உனக்கு புத்தகம் படிக்கும் பழக்கம் உண்டா? பிடிக்குமா என்று கேட்டார். அவர் இந்த கேள்வியை கேட்டதுமே நான் பேச ஆரம்பித்தேன். நான் படித்த கல்லூரியின் பல கதைகளை அவரிடம் சொன்னேன். அதை அவர் கேட்டுக்கொண்டே தூங்கியும் விட்டார். நானும் தூங்கினேன். காலம் இப்படியே கடந்து போனது. நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் ஏன் அருண்கிட்ட முன்னாடியே பேசவில்லை? அவர்கிட்ட புரிய வச்சிருக்கலாம். அவர் முன்னாடியே என்னை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார் என்று நான் நினைத்தேன். ஆனால் மெல்ல எனக்கு அமைதிக்கு பதிலாக அமைதியற்ற உணர்வு வர ஆரம்பித்தது. முன்பு எப்போதும் என்னுடன் ஒட்டி கொண்டிருந்த அருண் வீட்டிற்கு வரும்போது என்னுடன் ஒட்டி கொண்டு அமர்ந்து என்னை அணைத்து என் நெற்றியில் முத்தமிட்டு ஒவ்வொரு இரவையும் மறக்க முடியாத இரவாக மாற்ற முயற்சி செய்தார். ஆனால் இப்போது இவை அனைத்துமே முடிந்துவிட்டன. அருண் என்னிடமிருந்து விலகிச் சென்றதை பார்த்து, நீங்கள் என் மீது கோபமாக இருக்கிறீங்களா? நான் உங்கள் மனைவி, ஏன் என் அருகில் வரமாட்டேனீங்க என்று நான் கேட்டேன். நான் இந்த கேள்வியை கேட்ட அன்று அருண் என் அருகில் வந்தார். அந்த இரவு நாங்கள் ஒன்றாக இருந்தோம். அருண் என் மீது அதே தீவிரமான காதலையும் பொழிந்தார். ஆனால் அடுத்த நாள் காலையில் மீண்டும் அதே நிலைமை. நான் இதையெல்லாம் விரும்பினேன். என் கணவன் என் உடலை விட என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் இப்போது அவர் மாறியது எனக்கு வருத்தத்தை அளித்தது. நான் மனச்சோர்வினால் பாதிக்கப்பட ஆரம்பித்தேன். அருண் வேற யாரையாவது காதலிக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கையில் வேறு எந்த பெண்ணாவது இருக்கிறாளோ, நான் அவரை ரொமான்ஸ் செய்ய வேண்டாம்னு சொன்னேன். அதனால் அவர் வேறு ஒரு பெண்ணோட அப்படி இருக்கிறாரோ என்று நான் நினைத்தேன். நான் கவலைப்படவும் ஆரம்பித்தேன். அந்த நாளில் என் அக்கா என்னை பார்க்க வந்திருந்தாள். நான் கவலைப்பட்டதை கண்டு எல்லோருக்கும் முன்னால் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் தனியாக அழைத்து சென்று என்னிடம், விஷயம் என்ன? அருண் உன்னை மகிழ்ச்சியாக வைக்கலையா? ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறாய் என்று கேட்டாள். நான் மிகவும் கலக்கமடைந்திருந்தேன். எனக்கு என் அக்காவைப் போலவே ஒரு ஆதரவு தேவைப்பட்டது. நான் என் அக்காவிடம், அருண் நான் எப்படி திட்டினேன், இப்போது அவர் நான் விரும்பியபடியே மாறிவிட்டார். ஆனால் எனக்கு அவர் வேறு யாரையாவது காதலித்து விடுவாரோ என்ற பயம் இருக்கிறது என்று சொல்லி அழுதேன். என் அக்காவோ, பைத்தியக்காரி, உனக்கு என்ன ஆச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கணவரை உங்ககிட்ட ரொமான்டிக்காக நடந்துக்கிட்ட போது அவர் வேறு பெண்களுடன் உறவு வச்சிருந்திருப்பார். அதனால தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்காரு என்றாய். ஆனால் இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் உன் விருப்பப்படியே மாறிவிட்டதால் நீ அவர் மீது சந்தேகம் கொள்கிறாய்.
அருண் உன்னை நேசித்தாரோ இல்லையோ, அருண் ஒரு நல்ல பையன், போய் அவரை வெளியே பார் என்றாள். நான் வெளியே சென்று பார்த்தேன். அருண் எல்லோருக்கும் முன்னால் தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். யாராவது அவரிடம் பேசினால் மட்டுமே பதிலும் சொன்னார். இல்லையென்றால் அவர் முகத்தில் மௌனம் இருந்தது. என் அக்கா, பார்த்தாயா உன் கணவரை? அவருடைய வேடிக்கையும் அவருடைய ரொமான்ஸும் உன்கூட மட்டும்தான். அவர் வாழ்க்கையில் வேற எந்த பெண்ணும் இல்லை. அவருடைய உடல் அசைவுகளையும் உறவுகளையும் வெளிப்படுத்த வேறு எந்த பெண்ணும் இல்லை. நீ மட்டும்தான் அந்த பெண். பிறகு உன் உறவில் அவர் மற்றவர்களுடன் செய்வது போல நடந்து கொண்டால் வாழ்க்கை எப்படி நடக்கும்? உன் கணவரை புரிஞ்சிக்க முயற்சி செய். அவருடைய மற்றும் உன் குணத்தில் நிலைத்திருக்கும் வானத்திற்கும் இடையிலான வேறுபாடு இருக்கும் என்பது எனக்கும் தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும். எல்லாம் சரியாகிடும். நீ அவரை புரிஞ்சிக்கோ, அவர் உன்னை புரிஞ்சிப்பார். ஆனால் இப்படி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி வாழ்க்கை நடக்கும்? உன்னோட தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறது நல்லது என்று சொன்னாள். உன் கணவரோட நல்ல முறையில் நடந்து கொள். ஒரு முறை ஒரு ஆண் வழி தவறி அவனுக்கு உன்னிடமிருந்து கிடைக்காத அனைத்தும் வேறு ஒரு இடத்தில் கிடைச்சிட்டா உன் வாழ்க்கை என்னவாகும் என்றாள். என் அக்கா எனக்கு அறிவுரை கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். நான் எவ்வளவு நேரம் என் கணவரை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் பேசுவது, மற்றவர்களுடன் பேசுவது, பிறகு எங்கள் மூடிய அறைக்குள் அவருடைய நடத்தை, இதையெல்லாம் நினைத்தபோது நான் என்னை மிகவும் அதிர்ஷ்டசாலியாக உணர்ந்தேன். எல்லா விருந்தினர்களும் சென்ற பிறகு நான் என் கணவரிடம் எனக்கு பீட்சா சாப்பிட வேண்டும் என்றேன். சரி, நான் இப்போது ஆர்டர் செய்கிறேன் என்றார். ஆனால் நான் இல்லை, நீங்களே போய் வாங்கி வாங்க என்றேன். அவர் மிகவும் களைப்பாக இருந்தார். ஆனாலும் சரி, நான் வாங்கி வருகிறேன் என்றார். அவர் வீட்டிலிருந்து சென்றவுடன் நான் அறையை அலங்கரிக்க ஆரம்பித்தேன். அருண் எனக்காக எப்போது எப்படி அலங்கரிப்பாரோ அதே போல அலங்கரித்தேன். அறையை அலங்கரித்த பிறகு அருணும் மிகவும் பிடித்த சிவப்பு நிற மேக்சியை அணிந்தேன். அந்த மேக்சியை அணிந்து நான் கண்ணாடி முன்பு நின்றேன். அருண் அறைக்கு வந்தார். திடீரென என்னையும் அறையையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். இதெல்லாம் என்ன என்றும் கேட்டார். நான் அருணிடம் மன்னிப்பும் கேட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. நான் என் மனசுக்குள்ளே நடந்த சண்டையால் உனக்கும் எனக்கும் இடையிலான உறவை கெடுத்துட்டேன். நீங்கள் முன்னாடி இருந்தது போலவே மாறிடுங்க. எனக்கு நீங்கள் அப்படி தான் பிடிக்கும் என்றேன். நான் இதையெல்லாம் சொன்னவுடன் அருணும் உயிர் திரும்பியது போலிருந்தது. அவர் முகத்தில் பரவிய புன்னகையை பார்த்து நானும் சிரித்தேன். அந்த இரவு எங்கள் வாழ்க்கையின் தொடக்கமாக அமைந்தது. மெல்ல நாங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டோம். எங்கள் காதல் வளர்ந்து கொண்டே இருந்தது. இன்று நான் அருண் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லை. பகல் எப்படி சென்றாலும் இரவு ஆனவுடன் அருணின் கைகளில் மட்டும்தான் எனக்கு அமைதியும் கிடைத்தது. இதை நான் உணர இவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொண்டேன்.